பொதுவாக எல்லா விதத்துலையுமே வர்த்தகம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நிறைய வர்த்தகம் ஆர்டர்ஸ் நிறையா வரும். வியாபாரங்கள் அபிவிதமான வளர்ச்சியை நோக்கி போகும். மேஷராசி பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்குற இடமாற்றம் கிடைக்கும். அரசு எம்ப்ளாயாக இருந்தாங்கன்னா பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ, ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அதேமாதிரி வர்த்தகத்தில் இருந்தாலும் அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி போகக்கூடியதாகவும் இருக்கும். குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் நல்ல மதிப்பெண்கள் வரும். வியாபாரியை பொறுத்தவரை வர்த்தகம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொதுப்படையாக பார்க்கும்போது கோச்சார் ரீதியாக இந்த புத்தாண்டில் தமிழ் மாதத்தை பொறுத்த சித்திரை மாதத்தில் பார்த்தவர்கள எல்லா விதத்துலையுமே சிறப்பான ஒரு மாதமாக மேஷராசிக்கு இருக்கிறது. அதனால் எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை. நீங்கள் எப்போ இந்த மாதத்தில் வழிபாடு பண்ண வேண்டிய உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கட்டத்தில் மேஷத்தில் தான் சூரியன் உச்சமாக இருக்கார். அதனால் எல்லா விதத்துலேயும் ரெட்ட வகையிலான வருமானங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. எல்லாமே சுமூகமாக இருக்கும். எல்லாம் அல்ல குருவினுடைய அருளாலும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் வீராஞ்சலின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடியேன் ராணிப்பேட்டை மணியேரின் பணிவான வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி நம்முடைய புத்தாண்டுகளில் முதல் மாதமான சித்திரை மாதனுடைய மாத வாரியாக பலன்களை நாம் பார்க்கின்ற போது முதல் மாதம் சித்திரை மாதனுடைய பலனை இன்றைக்கி 12 ராசிக்கும் எப்படி இருக்கிறது என்பதை எனது கண்ணோட்டத்தில் நான் அறிந்த சில கடுகளவு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சித்திரை மாதனுடைய பலனில் முதல்ல மேஷராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தமிழ் புத்தாண்டு. அதில் முதல் மாதமே சித்திரை மாதம் 8ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம்தான் இந்த மாதத்தில். அதாவது எதுவுமே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் திடமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள், சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் கிடையாது, உழைக்கக்கூடியவர்கள். அப்போ பெற்றவர்களுக்கு பொதுவாக இந்த மேஷராசியில் இன்றைக்கி கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நல்ல சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மனக்குழப்பங்கள்லாம் விலகி போச்சு. உடல் ஆரோக்கியம் சீராயிடுச்சு. எந்த குழப்பமும் இல்லை. பொருள் சேர்ந்து போச்சு. சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கும் கலந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு போச்சு. நீங்களே ஏதாவது மனையை வீடு கட்டுறதோ பழைய வீடுகளை புதுப்பிக்கிறத வேண்டிய சூழ்நிலையோ அந்த வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதத்தில். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. பங்காளிகளுடைய பேச்சுவார்த்தைகள்லாம் இல்லாமல் இருந்ததெல்லாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் பேச்சுவார்த்தைக்கு மாதத்தினுடைய மத்திய பகுதியில் உங்களோட வந்துடுவாங்க. பொதுவாக எல்லா விதத்துலையுமே வர்த்தகம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நிறைய வர்த்தகம் ஆர்டர்ஸ் நிறையா வரும். வியாபாரங்கள் அபிவிதமான வளர்ச்சியை நோக்கி போகும். மேஷராசி பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்குற இடமாற்றம் கிடைக்கும். அரசு எம்ப்ளாயாக இருந்தாங்கன்னா பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ, ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அதேமாதிரி வர்த்தகத்தில் இருந்தாலும் அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி போகக்கூடியதாகவும் இருக்கும். பொருள் தாராக சேர்ந்துடும். செல்வமும் சேரும், செல்வாக்கும் உயரும். இதை விட வேறு என்ன வேணும்? இதெல்லாம் சரியாக இருந்தாலே குடும்பத்தில் இருக்கவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் நல்ல மதிப்பெண்கள் வரும். வியாபாரியை பொறுத்தவரை வர்த்தகம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொதுப்படையாக பார்க்கும்போது கோச்சார் ரீதியாக இந்த புத்தாண்டில் தமிழ் மாதத்தை பொறுத்த சித்திரை மாதத்தில் பார்த்தவர்கள எல்லா விதத்துலையுமே சிறப்பான ஒரு மாதமாக மேஷராசிக்கு இருக்கிறது. அதனால் எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை. நீங்கள் எப்போ இந்த மாதத்தில் வழிபாடு பண்ண வேண்டிய உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கட்டத்தில் மேஷத்தில் தான் சூரியன் உச்சமாக இருக்கார். அதனால் எல்லா விதத்துலேயும் ரெட்ட வகையிலான வருமானங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. எல்லாமே சுமூகமாக இருக்கும். பங்காளிகள் பிரச்சனை தீர்ந்துடும். அதாவது மன வருத்தமாக இருந்தவங்க கூட பேசாமல் இருந்தவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இது நமக்கு தேவை. அதுதான் ஒன்று. வீட்டை விட்டு கிளம்பி வரும்போதே இன்றைக்கி வீட்டுக்கு என்ன எடுத்துன்னு போக முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க தான் மேஷராசி பொறுத்தவரையில். வீட்டை விட்டு வெளியில் வரும்போது வீட்டுக்கு என்ன கொண்டு போக முடியும், சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த மாதிரி பார்க்கும்போது மேஷராசிக்காரங்களுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் இந்த மாதத்துலேருந்து சித்திரை மாதம் 8ஆம் தேதியிலேருந்து மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் பார்க்க போகிறோம். அதனால் இந்த மாதத்துடைய பலன் நாங்கள் சிறப்பாக இருக்குது. அதனால் கண்ணுக்கு எட்டின வரைக்கும் வெளிச்சம் இருக்குது. ஏற்கனவேலாம் பார்த்திங்கன்னா போன மாதம்லாம் ஒரு மனக்குழப்பம்.
நமக்கு அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா நம்மளை சீட்டு கொடுப்பாங்களா, சீட்டு கொடுக்க மாட்டாங்களா, நம்மளை கண்டுக்கலே இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. நம்ம கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா தெளிவாயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்மளுடைய வியாபாரம் நல்லாயிருக்கும். அரசியலில் நமக்கு கிடைச்சிருச்சா தெளிவாகிட்டு இருப்பாங்க. அதனால் எல்லாமே அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகளும், பசங்களால் நல்ல முன்னேற்றமும், பசங்களுடைய குழந்தைகளுடைய மதிப்பெண்களோ எல்லாருக்கும் இப்போ பரீட்சை எழுதக்கூடிய காலகட்டம். அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் மதிப்பெண்கள்லாம் குறையாது. முதல்ல வயிறு பிரச்சனை இருந்தது, அது இல்லை. இப்போது பேக் பெயின் இருந்தது, அது இல்லை. அந்த மாதிரி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகிடுச்சு. குடும்பம் நல்லா இருந்தது, வியாபாரம் நல்லா இருந்ததுனால எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதனால் இறை வழிபாடு அப்படின்னு எடுத்தோம்னாக்க சிவாலயங்களுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா போதும். ஏன்னா சனிலாம் பாபகிரகங்கள்லாம் நல்லா பலமாக இருக்குது. வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிரும். அதுக்கு உண்டான நேர்காணல் நடந்ததுன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அதே சமயத்தில் வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டுகள்லேருந்து ஆர்டர் எதிர்பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் வந்துடும். குறிப்பாக சாஃப்ட்வேர் கம்பெனியெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த 3 மாதத்துக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிகள்லாம் நல்லா இருக்குங்கிறது கிரகச்சாரப்படி. சித்திரை மாதம் 8ஆம் தேதியிலேருந்து அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி போகும். எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு வேலை அப்பாயின்மெண்ட்டே இல்லாதவங்களுக்கு வேலை ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்து, குடும்பம், வர்த்தகம் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால எந்த விதமான குழப்பமும் இல்லை. பெருசாக பரிகாரமும் தேவையில்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை சோமவாரத்தில் நீங்கள் சிவனை வழிபட்டு வந்தால் இந்த மாதம் போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள்.